சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே பார்க்கிற கலந்து கொள்ளுகிற கர்த்தருடைய மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபை வரவேற்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலிலே பார்க்கிற மக்கள் இது முதல் முறையாக இந்த ஆராதனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. தொடர்ந்து எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபையின் ஆராதனைகள் நமக்கு வழக்கம் போல் தொடர்ந்து நமக்கு நடைபெறும். ஆகவே சபையின் ஆராதனைகளில் விசுவாச மக்கள் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதக்காரன் பாடின 42ஆம் சங்கீதம், Psalms 42. எடுத்துக்கொள்வோம். 42ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படியாக இருக்கிறேன். verses 7. Psalms 42 verses 7. உமது மதுகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. அப்படி என்று பார்க்கும்போது இந்த சங்கீதத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தையும் வாசித்து கடந்திருப்போம். ஏன்னா 7ஆம் வசனமாக இதில் சொல்லப்படுகிறது. ஏன்னா அதற்கு கீழே வசனங்கள் 4 வசனங்கள் சொல்லப்படுது. அப்படின்னா இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும்போது இந்த வசனத்தை விட்டு நம்ம படித்திருக்க மாட்டோம். எல்லாருமே இந்த வசனத்தை படித்து தான் நம்ம அடுத்த வசனத்திற்கு நாம் போயிருப்போம். என்றைக்காகிலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு புரிந்திருக்கா? இந்த வசனத்தை என்றைக்காகிலும் நீங்கள் தியானித்திருக்கிறீர்களா? அநேகருக்கு கேள்விகள், ஒருவேளை அந்த வசனத்தை வாசிக்கும் போது சிலருக்கு அதை நீங்கள் தியானித்திருப்பீர்கள், சிலர் அதில் கேள்விகளும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைத்ததா? அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை, நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க இந்த செய்தி உங்களுக்கு உதவியாயிருக்கும். இது சற்று கொஞ்சம் புரியாத ஒரு புதிராக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க மேலே 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். இது சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் நமக்கு நல்ல புரியுது. அடுத்து 8ஆம் வசனத்தில் வரும்போது, ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளிடுகிறார், ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். 8ஆம் வசனமும் நமக்கு நல்லா புரியுது. சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த 2 வசனங்களுக்கு இடையே ஒரு காரியத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறார். சொல்லுகிறார் இப்படியாக, உமது மதுகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் ஸ்தோத்திரம் எல்லாம் என்மேல் புரண்டு போயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். எதை அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார், எதை அவர் சொல்ல வருகிறார் என்று நாம் பார்க்கும்போது, அதற்கு முன்னதாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டதான இரைச்சல் என்கிற அந்த ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ளும்போது தான் ஆழத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். இரைச்சலை பற்றி முதல் நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு தெரிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் ஆழத்தை பற்றி நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை தன்னுடைய நாவிலிருந்து அதை உரைக்கிறார் என்றால், பாடல் வாயிலாக அதை பாடுகிறார் என்றால் காரணம் இல்லாமல் அவைகள் அவர் பாடியிருக்க மாட்டார். அப்படி என்றால் ஏதோ ஒரு காரணங்கள் அது இருக்கு.
அப்படியே அவர் பாடின அந்த பாடலுடைய வரிகள் வேதாகமத்திலே, வேத புஸ்தகத்திலே இந்த பாட்டிலே இந்த வார்த்தைகள் வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் அறியாமல் தெரியாமல் இந்த வார்த்தைகள் இங்கே எழுதப்படவில்லை. அப்படி என்றால் இதில் ஏதோ ஒரு ரகசியம் உள்ளே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபை அதை தான் நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு நாம் கடந்து போக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் போக இருக்கிறோம். அப்போ இறைச்சல், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஒரு காரியத்தை தாவீது சொல்லுகிறார், மதுகுகளின் இறைச்சல் என்று. மதுகுனா என்னங்க? மதுகளின் இறைச்சல்னா தெரியும், நமக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ நான் கேட்டால் கூட கேள்வியாக நானே கேட்டு நானே தான் பதில்னு சொல்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா பதில் வராது. ஸ்தோத்திரம். மதுகுனா என்ன? இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அணை, இந்த தண்ணி சேமித்து வைக்கிறாங்களே அந்த அணை மதுகு. அப்போ அந்த அணையிலே ஒரு பக்கம் தண்ணீரால் நிரம்பி இருக்கும், இன்னொரு பக்கம் காலியாக இருக்கும். இதற்கிடையில தான் மதுகு அடைக்கப்பட்டு இருக்கும், மூடப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த இடத்துல ஒரு பக்கமாக அந்த மதுகு, அந்த அணை தண்ணீர் இருக்கிற பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அந்த இடத்துல நின்று நீங்கள் அதை பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல, உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. தண்ணீர் இருக்கிற இடம், அந்த மூடி இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல தண்ணீர் அந்த பக்கம் போக முடியாதபடிக்கு இந்த பக்கமாக வருகிற அந்த தண்ணீர் என்ன செய்யணும்னா, போக முடியாத இருக்கிற அந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு சத்தம் உண்டாகிட்டே இருக்கும், தட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப தட்டும் போது ஒரு சத்தம் உண்டாகும். அந்த சத்தம் ஏதோ ஒரு நிமிஷத்துல வந்துட்டு போறதல்ல, அது இரைச்சல் போல அது உண்டாகிட்டே இருக்கும். எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கிறீங்க? ஒரு முறை நான் பூண்டி ஏரிக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது, டாக்டர் எசேக்கியல் பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த முகாமிலே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக நான் போன போது, அவருடைய அந்த கேம்புக்கு போகிற அந்த வழி இடையே பூண்டியினுடைய ஏரி இருக்கு. அப்போ அந்த பூண்டி டேமுக்கு போகிற அந்த தண்ணீர், ஆந்திராவிலிருந்து வரக்கூடியதான அந்த தண்ணீர் போகக்கூடியதான அந்த இடம், அந்த ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அது நான் அன்னைக்கு நேரங்கள் நான் போயிருக்கிறேன், அது வறண்டு இருக்கும், அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் அவருடைய அந்த கூட்டத்தில் நான் போய் கலந்து கொள்வதற்காக நான் போகும்போது ஒரு சமயம் அந்த இடத்துல கூட்டம், ஜனம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கையில் நல்ல பூவெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, ரோஜா பூக்களை கையில் வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுதான் எல்லை, சென்னைக்குள்ளாக தமிழகத்திற்குள்ளாக வரக்கூடிய எல்லையாக இருந்தது. அப்போது தண்ணீர் திறந்து விட்டுருக்குறாங்க, அந்த தண்ணீர் வேகமாக வந்து கொண்டிருக்கு. அப்போது அந்த இடத்துல ஜனங்கள், அது மாத்திரமல்ல அந்த ஏரியா கவுன்சிலர் அவர்கள்லாம் நிற்கிறாங்க அந்த பூவை வச்சுக்கிட்டு. அப்போ கொஞ்சம் தூரத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வந்துருச்சு, பக்கத்தில் வருதுன்ட்டு. அப்போது கண்ணுக்கெற்ற தூரத்தில் அந்த தண்ணீரை பார்க்க முடிஞ்சது. அது அவ்வளவு வேகமாக வருது. என்ன ஃபோர்ஸில் அவங்க அங்கே தண்ணீர் திறந்து விட்டுருந்து அந்த தண்ணீரோட அந்த வேகம் வரும்னா, அந்த வேகத்தில் தண்ணீர் வருது. கண்ணிமைக்க நேரத்தில் அந்த பிரிட்ஜை கிராஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு. அப்போ அந்த போகிற ஒரு நேரம் ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க. அது கேட்பதற்கே ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு வினாடி அந்த சத்தம் இருந்தது. ஏனென்றால் அந்த ஒரு ஃபோர்ஸில் அந்த தண்ணீர் போய்கிட்டு இருக்கு. அதான் யோசிக்கிறேன், தண்ணீர் போகிற ஒரு நிமிஷம் இவ்வளவு சத்தம், ஒரு இரைச்சல் போல ஒரு சத்தம்னா, தண்ணீர் தேங்கி இருக்கிற இடத்துல, தண்ணீர் போக முடியாத ஒரு இடத்துல அது அடைக்கப்பட்டிருக்குதுன்னா, அப்போ அந்த இடத்துல தண்ணீர் போய் அந்த இடத்துல அடிக்கும்போது அந்த சத்தம், அந்த இரைச்சலின் சத்தம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நான் யோசிக்க முடிஞ்சது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, வார்த்தைக்கு நேராக நாம் வரப்போகிறோம். தேவனுடைய ஜனமே, இரைச்சல் என்ற அந்த ஒரு வார்த்தை எதை நமக்கு கொண்டு வருது, எதை நம்மளுக்கு நினைப்பூட்டுதுன்னா, சத்தத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கிறது. அது என்னன்னா சவுண்ட்.
சத்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உமது மதுகுகளின் இரைச்சலால், உமது மதுகுகளின் இரைச்சலால். அப்படின்னா அவருடைய சத்தத்தை பற்றி, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை பற்றி இந்த இடத்துல அவர் பேசுகிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, யோவான் மிக அழகாய் அதை பற்றி அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, if you read Revelation chapter 1 verses 15 says like this, வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவருடைய பாதங்கள், அவருடைய பாதங்கள்னா யாரை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? இயேசுவானவரை பற்றி சொல்லப்படுது. சரி, கொஞ்சம் மேலே இருந்தே அவரை பற்றி நம்ம படிச்சிடலாம். 13ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். From verses 13 onwards I will read for you. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சங்களை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசம் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலில் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இதிலே யோவான் சொல்லுகிறார், நான் கண்டபோது, அவருடைய சத்தத்தை நான் கேட்டபோது அது எப்படி இருந்ததாம்? பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. அப்போ இரைச்சல் இந்த இடத்துல சங்கீதக்காரன் கொண்டு வருகிறது எது, என்ன என்று பார்க்கும்போது சத்தம். ஏன் அவருடைய சத்தத்திற்கு நான் ஒப்பிடுகிறேன் என்றால், அந்த 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது உம்மது என்று அந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிறார். உம்மது, உம்முடைய மதகுகளின் இரைச்சல். அப்போ அவருடைய சத்தத்தின் இரைச்சல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை பற்றி இன்னும் நீங்க ஆழமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இங்க யோவான் அங்கே சொல்றாரு, உங்களுடைய சத்தம் இரைச்சலை போல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சங்கீதக்காரன் தாவீது இன்னும் தன்னுடைய அனுபவத்தில் மிக அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முழு சங்கீதத்தையும் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி அவர் அங்கே பேசுகிறார். வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். You go and read in home. அந்த சங்கீதத்தை நீங்கள் முழுவதுமாக 29ஆம் சங்கீதத்தை 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய சத்தத்தை பற்றி அங்கே அவர் பேசியிருக்கிறார். அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவருடைய சத்தம் எந்தெந்த விதங்களெல்லாம் அது இருக்கு அப்படி என்கிற ஒரு விஷயத்தை அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவேதான் தாவீது அதை உணர்ந்து சொல்லுகிறார், உம்முடைய சத்தம் இரைச்சல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? பரலோகத்திலே தேவ தூதர்களும் 4 ஜீவன்களும் 1000 பரிசுத்தவான்களும் ஓயாமல் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை 7 குத்து விளக்குகளின் நடுவிலே வாசம் பண்ணினவர், கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம 1 மணி நேரம் நம்ம துதிச்சாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுது? டிஸ்டர்பா இருக்கு. இன்றைக்கு சபைகளுக்கே அது டிஸ்டர்பா இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டா ஆட்கள் வந்துடுறாங்க, என்ன ரொம்ப சத்தமா இருக்கு. அப்போ அந்த கொஞ்ச நேரம் அந்த இரைச்சல், அந்த நம்ம போடுற சத்தம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? இரைச்சலா இருக்கு. அந்த இரைச்சலின் சத்தம் அவர்களாலே ஆமா. அப்ப பரலோகத்தில் என்ன நடக்குதா? ஓயாம ஓயாம துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அது எதை? பரிசுத்தர் 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 என்று. தூதர்கள், நீங்க வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் போய் வீட்டில் நன்றாக வாசித்து பாருங்க. தூதர்களும் 4 ஜீவன்களும்
பரிசுத்தவான்களும் எல்லாரும் ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு அவங்க துதிச்சுக்கிட்டு இல்லை. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரைசஸ். தேவ தூதர்கள் ஒரு விதமாக ஓயாமல் துதித்து கொண்டிருந்தார்கள் என்று வெளிப்படுத்தல வாசிக்க முடியும். 4 ஜீவன்கள் அவர்கள் வேறு விதமாக கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆயிரமான பரிசுத்தவான்கள் அவர்கள் வேறு விதமாக கர்த்தரை வேறு விதமாக சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள் என்று வெளிப்படுத்தல தெளிவாக யோவான் எழுதி கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வித்தியாசமான ஒரு துதியின் சத்தம் அங்கே பரலோகத்திலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஏறெடுத்து கொண்டே இருந்தார்களாம். அப்ப அந்த சத்தம் கண்டினியூவா இருந்துச்சுன்னா அந்த இரைச்சல் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சத்தத்திற்கும் மேலாக சர்வ வல்லமுடையவருடைய சத்தம் பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறவர்களுடைய சத்தத்தை காட்டிலும் பன்மடங்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் இருக்கிறதா. அதுதான் அந்த 29ஆம் சங்கீதத்தில் தாவீது அவர் சொல்லுகிறார். நம்முடைய சத்தம் காதாஸ்வனங்களை என்ன செய்யுமாம்? ஆமா அதர பண்ணும். it will be shake. அதர பண்ணும் தேவனுடைய சன்னமே. அதை தான் இந்த இடத்துல தாவீது கொண்டு வருகிறார். உமது மதுகுகளின் இரைச்சலால், அப்ப உம்முடைய சத்தத்தால். அப்ப தாவீதுனால கர்த்தருடைய சத்தத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. இது ஏன் என்றது நான் அப்புறம் சொல்றேன். ஆனால் ஒரு சூழ்நிலை தாவீது இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலை தாவீது இங்க நிற்கிறார்னா, 1ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிற. ஏதோ ஒரு விஷயத்திற்காக வாஞ்சித்து அவருடைய ஆத்துமா கதறுகிற ஒரு நிலையில தாவீது நிற்கிறார். இன்னொரு விதத்துல எப்படி தாவீது அந்த சூழ்நிலை நிற்கிறார்னா, நீங்க 2ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எப்படி சொல்றார் பாருங்க, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஒரு தாகம் நமக்குள்ள இருக்குங்க. சொல்றார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. என்னத்திற்கு தாகம்? அவருடைய சந்நிதியிலே நிற்க. எத்தனை பேர் அந்த ஒரு தாகத்தோடு இந்த காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, பிதாவானவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தாகத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? தேவனுடைய சனமே, இந்த நாட்களில் நம்முடைய தாகம் எல்லாம் பிதாவுக்கு முன்பாக நிற்கும்படி, கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியான அந்த ஒரு தாகம் நமக்குள்ளாக இருக்கட்டும். அன்றைக்கு தாவீதுக்கு அந்த தாகம் இருந்தது. என்னன்னா, உம்முடைய சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், எப்போ நான் வந்து நிற்பேன். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் அப்படியாய் மாறட்டும். அநேக காரியங்கள் நம்முடைய ஜெபத்தில் நம்ம கேட்கிறோம். நம்ம அநேக காரியங்கள் ஆண்டவரிடத்தில் நம்ம வேண்டுமென்று அவரிடத்தில் கேட்கிறோம். இதையும் சேர்த்து கேட்போம். ஆமென். எல்லாத்தையும் கேளுங்க, அதோடு இதையும் சேர்த்து கேளுங்க. எல்லாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை மாத்திரமே கேட்டுட்டு நம்மளோட ஜபத்தை முடிச்சிடாதபடிக்கு பரலோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த உன்னதமான அந்த மகிமையான அந்த அனுபவத்தையும் நாம் அனுபவிக்க உங்களுடைய இந்த கால ஜபங்களில், இந்த நாட்கள் ஜபங்களில் அதையும் வச்சு கேளுங்க. தாவீது அதை கேட்கிறார். நான் தாகமாக இருக்கிறேன், எப்பொழுதும் உடைய சன்னதியில் வந்து நிற்பேன்னு. இந்த ஒரு சூழ்நிலை தான், இந்த ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கீழே அப்படியே வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஏன் கலங்குகிறாய்? ஆத்மாவை பார்த்து சொல், ஏன் கலங்குகிற, ஏன் நித்தியங்குகிற? அப்போ ஏதோ ஒரு நிலையில தாவீதினுடைய ஒரு சூழ்நிலை, அவருடைய ஆத்மா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் அவர் சொல்லுகிறார், உமது மதுகுகளின் இரைச்சலால், உமது மதுகுகளின் இரைச்சலால். கர்த்தருடைய சத்தத்தை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார்.
ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. தேவனுடைய சன்னமே, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு இப்போ நான் பேச போகிறேன். அந்த சத்தம் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, ஆண்டவருடைய சத்தம் இரைச்சலை போல வந்ததுன்னு. அந்த இரைச்சல்ல வந்தது நிமித்தம் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதாம். அப்பனா ஆழம் அவராக இருக்கிறார், எதிர்ப்புறமாக இருக்கிற ஆழம் நீங்களும் நானும் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எப்படி நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது. ஆழம் அவராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆழம் அது அவருடைய ஜனமாய் இருக்கிறது. எப்படி நாம் ஆழமா இருக்கிறோம் என்று பார்க்கும்போது நான் உங்களுக்கு காண்பித்த அந்த 2ஆம் வசனமே அதற்கு ஆதாரமாய் இருக்கு. வேறு அதிகமாக நான் எடுத்துக்கொண்டு போக நான் விரும்பல. நாம் வாசித்த அந்த 2ஆம் வசனத்திலே அதற்கு ஆதாரமாக இருக்கு. அங்கே சங்கீதக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? எப்பொழுது தேவ சந்நிதியிலே வந்து நிற்பேன். இது தாவீதினுடைய ஆழத்தை காண்பிக்குது. தேவனோடு கூட இருக்கிற அந்த ஆழத்தை நமக்கு காண்பிக்குது. இப்போ உங்களுக்கு நான் புரியும் என்று நான் நம்புகிறேன். தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை, தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு தாகம் தாவீதுக்குள்ளாக இருக்கிறதை அவர் சொல்றார்னா, அப்போ நம்ம யோசிக்கணும், தாவீது எவ்வளவாய் தேவனுக்குள்ளாக ஆழமாயிருக்கிறார். அந்த ஆழம்தான் இங்கே வேதத்தில் தாவீது குறிப்பிடுகிறார். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. அவர் ஆழம், இப்ப அதை பற்றி நான் பேசினேன்னா அது வேறு செய்தியாய் போடும். அவர் எவ்வளவு ஆழமுடையவர் என்று நான் கொண்டு போனால் அது வேறு செய்தி. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அவர் ஆழம். ஆனால் அந்த ஆழம் இன்றைக்கு நம்மை கூப்பிடுகிறதாம். யாரை கூப்பிடுகிறது? அவருக்குள்ளாக ஆழமாய் பற்றி இருக்கிற, அவருடைய விசுவாசத்தின் ஆழத்தில் இருக்கிற, அவரின் நம்பிக்கையில ஆழத்தில் இருக்கிற, அவருடைய அன்பின் ஆழத்தில் இருக்கிற, அவருடைய வைராக்கியத்தின் ஆழத்தில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை அந்த ஆழம் கூப்பிடுகிறது. இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், அவர் உங்களை பார்த்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒரு காரியத்தை இந்த இடத்துல அவர் சொல்ல வருகிறார், கூப்பிடுகிறாராம். அப்ப உங்களை கூப்பிடுகிறார். இஸ் காலிங் யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்கிற ஒரு காரியத்தில் அவர் ஏன் நம்மை கூப்பிடுகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எப்படி கூப்பிட்டாராம்? ஒரு முறை அவர் கூப்பிட்டார், இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்மளுக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் வேதத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு முறை அப்படி கூப்பிட்டாராம், ஆழத்தை பார்த்து அவர் கூப்பிட்டாராம். இன்றைக்கு அதே சத்தத்தை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கூப்பிடத்தக்கதாக, கூப்பிடும்படியாக இந்த வார்த்தை அவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, if you take according to the gospel of Matthew chapter 23 verses 37, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே குட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. மறுபடியும் அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்கிற அந்த வார்த்தை நீங்கள் மனதில் வைத்து, இந்த இடத்துல என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை நான் இந்த இடத்துல வாசிக்கிறேன். எருசலேமே, அந்த வார்த்தை இப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். நார்மலாக நம்ம வாசிச்சா அதில் ஜீவன் இருக்காது.
எருசலேமே எருசலேம் நம்ம ரீட் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தா அதுல ஒரு எஃபெக்ட் இருக்காது. அதற்கு ஜீவன் கொடுக்கணும். ஆழத்தை ஆழம் கூப்பிடுதுன்னா அது இரைச்சலின் சத்தமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இரைச்சலின் சத்தம் கூப்பிடுதுன்னா அந்த இரைச்சலினோட சத்தத்திற்கு ஏற்றவாறு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். எருசலேமே, இன்னும் நீங்க எஃபெக்ட் எவ்வளவு நீங்க போட முடியுமோ நீங்க போட்டு பாருங்க. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமா நான் எத்தனை தருமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. நானோ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. எப்படி கூப்பிட்டுச்சா? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமா போல அவர் கூப்பிட்டாராம். யாரை கூப்பிட்டாராம்? அவருடைய பிள்ளைகளாகி அவருடைய ஜனத்தை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளை. இந்த காலவல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னோட சொன்னமே, காலவல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நேராக இந்த வார்த்தை கொண்டு வருகிறார். எத்தனையோ தரமோ உன்னை நான் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமா போல உன்னை நான் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். சபையே, உன்னோட வாழ்க்கையை, உன்னோட ஜீவியத்தை, உன்னுடைய எல்லா காரியங்களையும் என்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக நான் மனதாயிருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆழத்தை பார்த்து இந்த காலவல்ல பேசுகிறது தேவனோட சொன்னமே. ஆழத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறது. என்ன பேசுகிறதுனா, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளிலே கூட்டி சேர்க்கும் வண்ணமா போல இதோ என் ஜனத்தை நான் கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். உங்களோட வழிகளிலே, உங்களோட பிரயாசங்களிலே, உங்களோட வாழ்க்கையின் ஜீவியத்திலே, எல்லா காரியங்களிலும் என்னோடு இருக்கும்படி கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமா நான் மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இந்த அனுபவம் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கா? இதனோட சொன்னமே, இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில, இந்த வார்த்தையின்படி நீங்கள் போயிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரா? இந்த வேளை கர்த்தர் உங்களோடு நேரடியாக அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? மகனே, மகளே, எத்தனையோ தரமோ உன்னை என்னோடு கூட கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. நான் நினைச்சு பார்க்கிறேன், நான் தியானிச்சு பார்க்கிறேன், இதே இந்த வார்த்தை தாவீதுக்கு போயிருக்குமோ? தாவீது தன்னோட வாழ்க்கையில, தன்னோட ஜீவியத்துல ஏதோ ஒரு காரியத்திலே குறை உள்ளவனாய் கடந்து போயிருக்கும் போது, ஆழம் கூப்பிட்டு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியாக தாவீதுக்கு நேராக இந்த வார்த்தை போயிருக்கும் போது, ஒருவேளை தாவீது கேட்காமல் இருந்திருப்பாரோ என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். அதனுடைய விளைவுகள், அதனுடைய பலன்தான் ஒருவேளை அவருடைய ஆத்மா கலங்கி, அவருடைய ஆத்மா வியாகுலப்பட்டு, அவருடைய ஆத்மா தீங்குகிற ஒரு அனுபவத்தில் இந்த காரியத்தை அவர் உணர்ந்து அதை பாடுகிறாரோ என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இல்லை என்றால் தாவீது இந்த வார்த்தை சொல்ல சும்மா சொல்லியிருக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லாரும் ஒரு பலவீனமானவர்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் தாவீது தன்னுடைய காலங்களில் ஏதோ ஒரு காலத்தில் பலவீனத்திற்குள்ளாக போயிருக்க கூடும். அப்ப இந்த வார்த்தை எருசலேமே என்று சொல்லி தாவீதுக்கு நேராக கர்த்தருடைய சத்தம் தாவீதுக்கு நேராக போயிருக்கும். நீ என்னோடு கூட இருக்க நான் மனதா இருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்றே தாவீதே என்று இந்த வார்த்தை தாவீதுக்கு நேராக ஒருவேளை போயிருக்கும் என்று நான் சிந்திக்கிறேன். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஓ என் ஆத்துமாவே, ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்?
இதெல்லாம் நான் ஏன் இப்படி கற்பனையாக இதை நான் சொல்லுகிறேன்னா, அந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை இப்படியாக வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த 42ஆம் சங்கீதம் 10. நான் ஏன் இப்படி ஒரு தியானிச்ச ஒரு கற்பனையாக இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தைகள்லாம் யோசித்து பார்க்குறேன் நான். ஏன்னா தாவீது இந்த இடத்துல சொல்கிறாரு, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாருங்க அந்த இடத்துல? சத்துருக்கள்லாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்களா, நாள்தோறும் வந்து எங்கப்பா உன் தேவன். அப்போனா என்ன அந்த இடத்துல தாவீதோடு தேவன் அங்கே இல்லை. ஆன் டைம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆன் டைம் அந்த இடத்துல தாவீதோடு யார் இல்லை? அப்போ யார் இல்லை? தேவன் இல்லை. அதனால தான் சத்துரு கேட்குறாங்க, எங்கப்பா உன் தேவன், எங்கப்பா உன் தேவன்? ஆராதிச்சியே, துதிச்சியே, தேவனை மகிமைப்படுத்தினே, எங்கப்பா உன் தேவன்? அந்த இடத்துல அவர் தாவீதே சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கே. அதனால்தான் கற்பனை பண்ணி பார்க்கிறோம், ஒருவேளை தாவீது எங்கே ஒரு இடத்துல குறைவுள்ள ஒரு மனுஷனாக பலவீனமாய் போன போது தாவீதுக்கு அன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரைச்சலின் சத்தம் போல தாவீதோடு கூட பேசியிருக்கலாம். எருசலேமே, என்ன எல்லாரையும் பேர் விட்டு கூப்பிட முடியாது, எல்லாருக்கும் பொதுவாக எருசலேமே, எருசலேமே தாவீதே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமா போல உன்னை நான் கூட்டி என்னோடு சேர்த்து கொள்ள நான் மனதாக இருந்தேன். ஆனால் தாவீதே, நீயோ உனக்குள்ளே மனதில்லாமல் போயிற்றே. இதெல்லாம் தாவீது அனுபவிச்சுதான் உணர்ந்துதான் சொல்றாரு, உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தின் ஆழம் கூப்பிடுகிறது. இது நம்மளுக்கு ஒரு 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 பாடமாக இந்த இடத்துல தாவீது நமக்கு கொண்டு வருகிறார். அப்படின்னா என்ன? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் குறைவுள்ளவர்களாய் நாம் போகும்போது தாவீது கண்டைக்கு உண்டான அந்த இரைச்சலின் சத்தம் ஆழத்தை எப்படி ஆழம் கூப்பிட்டதோ, இன்றைக்கும் அவருடைய இரைச்சலின் சத்தம் போல அவர் உங்களோடு அவர் உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சத்தத்தை நாம் உணர்கிறோமா? நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வழிகளிலே எஸ், whatever it may be. சங்கீதம் 1:1 நீங்கள் அதை வைத்து அதில் நீங்கள் நம்மளை வைத்து நாம் பார்த்து இன்றைக்கு whatever may be, whatever the situations, whatever the life that you are going through, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், உங்களோட கால சூழ்நிலை நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், தேவனுடைய ஜனமே, ஒருவேளை குறைவுள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது, நாம் எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம், சில நேரங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலவீனப்படுகிற அது உண்மை. எல்லோரும் பலவீனப்படுவதில் உண்மை. ஆனால் அந்த பலவீனத்தில் அவர் பலப்படுத்தும்படியாக அவருடைய சத்தம் நமக்கு நேராக அந்த நேரத்தில் நம்மளை கூப்பிடுகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. அந்த ஆழம் எந்த ஆழத்தோடு கூப்பிடுகிறது என்பது மிக முக்கியம். யார் ஒரு கர்த்தரோடு கூட, யார் ஒருவர் கர்த்தரோடு சேர்ந்து, யார் ஒரு கர்த்தரோடு கூட உறவாடி, யார் ஒருவர் கர்த்தரோடு கூட இருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளாக இந்த சத்தம் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதை உணர முடியும். அப்ப நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் கூப்பிடும்போது நாம் நம்மளுடைய வழியை திருப்பி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எத்தனையோ தரமோ நானோ உங்களை கூப்பிட்டு மனதாக இருந்தேன், ஆனால் நீங்களோ மனதில்லாத போயிட்டுறீங்க. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அனுபவம் அப்படி இருக்கா? கர்த்தருடைய சத்தத்தை நம்முடைய பலவீனமான நேரங்களில் நம்ம கேட்டும் உணர்வில்லாதவர்களாக, மனமில்லாதவர்களாக நாம் போயிருக்கிறோமா? தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த கால உள்ளே ஆராய்ந்து பார்ப்போம். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளான ஒரு ஆழத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? கிறிஸ்து என்கிற அந்த ஆழத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்களா?
விசுவாசம் என்கிற அந்த ஆழத்திற்குள்ளாக இருக்கிறீங்களா? அன்பு என்கிற அந்த ஆழத்திற்குள்ளாக, நம்பிக்கை என்கிற அந்த ஆழத்திற்குள்ளாக இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த ஆழத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆழம் கூப்பிடுகிற சத்தத்தை நாம் முதலாவது கேட்க முடியும். அப்படி நீங்கள் அந்த ஆழத்தில் இருந்து அந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா உங்களோட மனதை அவர் பக்கமாக திருப்புங்க. அதற்கு ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். எசேக்கியாவை நாம் பார்க்கிறோம். நேரம் முடிகிறதுனால சுருக்கமாய் நான் சொல்லிட்டு போறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எசேக்கியா தன்னோட வாழ்க்கையின் காலங்களில் அவரை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனால் காலங்கள் வியாதிக்கு நேராக கொண்டு போகப்பட்ட போதோ அங்கு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? எசேக்கியா, உன்னோட வீட்டின் காரியங்கள் எல்லாம் நீ என்ன செய்ய? ஒழுங்குபடுத்து. நீ மறிக்க போற. இந்த வார்த்தை கேட்ட உடனே எசேக்கியா செய்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தீர்க்கதரிசி அந்த முற்றத்திற்கு போய் சேர்கிறதற்குள்ளாக இங்க எசேக்கியா செய்தது என்னன்னா, செவுரு பக்கமாக, தன் வீட்டு பக்கமாக செவுரு புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி கதறினான், கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அங்கதான் அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல எசேக்கியா ஜெபிக்கிறார். ஜெபித்த மாத்திரத்துல போன தீர்க்கதரிசி திரும்ப வருகிறார். வந்து சொல்லுகிறார், கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டா, உன்னுடைய வருஷங்களிலே 15 ஆண்டுகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? கூட்டி கொடுக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மாத்திரத்தில் கர்த்தர் பக்கம் திரும்பினார். கர்த்தர் அவருடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆயுசின் காலங்களை அவர் கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆயுசின் வருஷங்களை அவர் கூட்டி கொடுக்கிறார். ஆயுசின் நாட்களை அவர் கூட்டி கொடுக்கிறார். சாலமோன் ஞானி தன்னோட அனுபவத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே அவர் அதை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலை ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இது போல எத்தனையோ வார்த்தைகள் அங்கே நமக்கு வருஷங்கள் காலங்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அப்ப இந்த நாட்கள்ல தேவனுடைய சனமே, நாம் பலவீனமாக போகும்போது அன்றைக்கு என் அப்பன் இயேசு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கும் தம்முடைய ஜனத்திற்கு நேராக அவருக்குள்ளாக ஆழமாய் வேரூன்றி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆழம் கூப்பிடும்போது அந்த கூப்பிடுகிற சத்தத்திற்கு தங்கள் சேவியை திருப்பி அவருடைய மனதிற்கு நேராய் திருப்பிக் கொள்வார்கள். ஆனால் கர்த்தரோட காலங்களிலே அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்ப இந்த நாட்களில் நம்முடைய தேவை என்ன? இன்றைக்கு எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க? எது நமக்கு பாரமாயிருக்கு? எது நம்மளுக்கு சஞ்சலமும் வருத்தமுமாயிருக்கு? எது இந்த நாட்களில் வேதனையும் கண்ணீருமாயிருக்கு? எது இந்த நாட்களில் கலக்கமும் தியக்கமாயிருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை கூப்பிடுகிற அந்த சத்தத்தை உங்களோட வாழ்க்கையில கேட்கிறவர்களாய் மாறுங்க. உங்களோட வாழ்க்கை மாறிவிடும். அதை தான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் அதை உணர்ந்த பிறகு அவர் சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தினுடைய கடைசியில, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இதுதாங்க அனுபவம். நாம் பலவீனப்படுகிறோம் என்றால் நாம் பலவீனத்திலே போவது தேவனுடைய சித்தம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையும் அல்ல. இன்றைக்கு ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள இன்றைக்கு நீங்கள் சேமமாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அந்த ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீங்களான்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும். அவ்வளவுதான். அதற்கான பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீங்களா?
அந்த ஆழமாய் நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, கடைசி காலம், கடைசி காலத்தில் நாம் வந்து விட்டோம். இனி நாட்கள் செல்லாது, இனி காலம் செல்லாது. இன்றைக்கு உலகத்திலே நடக்கிறவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகளை பார்க்கும்போது இந்த நாட்களில் நாம் கிருபையாய் கர்த்தர் நம்மளை அழகாய் நடத்துகிறார்னா, இந்த நாட்களில் சத்ருவாகிய பிசாசானவன் நம்மை பலவீனங்களுக்குள்ளாக கொண்டு போகும்போது, அந்த பலவீனங்களில் இருந்து நம்மளை பலப்படுத்த அந்த ஆழம், இந்த ஆழத்தை நம்மை கூப்பிடும்போது நாம் கேட்டு அதன் பக்கமாக திரும்ப நம்முடைய மனதை திருப்ப நாம் இருக்க வேண்டும். திருப்ப வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில ரெஃபரன்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு 2 வசனங்களை நான் காண்பிச்சுட்டு முடிக்க நான் விரும்புகிறேன். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறது இன்னும் நாம் நல்ல விதத்தில் இன்னும் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, எரேமியாவில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எரேமியா, நான் முடிக்க போகிறேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், if you see the book of Jeremiah chapter 4 verses 20, அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறதே. இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே நல்ல புரியுது, அப்படி தானே? நாசத்துக்கு மேல் நாசம். ஆமாம், சில பேர் சொல்லுவாங்களே, நாசமா போச்சு, என்னடா இது மேலுக்கு மேலே இது இப்படியே வருதே. அதுதான் அந்த வார்த்தை, நாசத்துக்கு மேல் நாசம். புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு. இன்னொரு இடத்துல நீங்க எசேக்கியேலை நீங்க வாசிச்சீங்கன்னா, எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, if you see the book of Ezekiel chapter 7 verses 26, என்ன நம்ம வாசிக்கிறோம்னா, விக்கனத்தின் மேல் விக்கனம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். இது நமக்கு நல்லா புரியுதுல்ல? துர்ச்செய்திக்கு மேல் துர்ச்செய்தி அப்படின்னா என்ன? ஒரு கெட்ட செய்திக்கு மேல கெட்ட செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம். அதே போலதான் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இந்த துர்ச்செய்தி என்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி, அது யாருடைய வாழ்க்கையில வேதத்துல வந்தது? யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? யோபு. பரவாயில்ல, எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறீங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். ஒரு செய்தி வருது, அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு செய்தி வருது, அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு செய்தி, இப்படி துர்ச்செய்தி அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. இது எதற்கு நான் சொல்றேன்னா, அதே போலதான் நம்ம பலவீனமா இருக்கும்போது ஆழம், இந்த ஆழத்தை என்ன செய்யுமா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பலப்படுகிற வரைக்கும், அவர்கிட்ட நம்ம திரும்புகிற வரைக்கும், அவர்கிட்ட நம்ம கிட்டி சேருகிற வரைக்கும், அவருடைய நிழலுக்குள்ளாக வருகிற வரைக்கும், அவருடைய சட்டை நிழலுக்குள்ளாக வருகிற வரைக்கும், அவருடைய கூட்டிற்குள்ளாக, அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக, அவருடைய தஞ்சத்திற்குள்ளாக, அவருடைய கோட்டைக்குள்ளாக நாம் வருகிற வரைக்கும் இந்த ஆழத்தை பார்த்து அந்த ஆழம் என்ன செய்யுமா? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த நாட்கள்ல அது தன் வேலை செய்கிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய மனதை அந்த சத்தத்திற்கு நேராக திருப்ப நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் ஏன் இந்த செய்தி ஆண்டவர் நமக்கு தரார்னா, கடைசி காலங்கள் இருக்கிறோம். அவர் சொல்லுகிற ஒரு விஷயம், நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். மகனே, உன்னை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். மகளே, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகிலே கூட்டி சேர்க்கும் வண்ணமா போல உன்னை நான் சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கேன். உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. உன்னை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உன்னை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன்.
இந்த சத்தத்திற்கு தேவனோட சனமே, நம்முடைய செவி அவர் பக்கமாக திரும்ப, நம்முடைய மனதை அவர் பக்கமாக திருப்ப இந்த வேளையில் நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த சத்தம் கொஞ்ச நாள் வரைக்கும் தாங்க நமக்கு கேட்கும். அப்படிதானே? இந்த சத்தம் நமக்கு கொஞ்ச நாள் தான் கேட்கும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த காலம் வரைக்கும் தான். ஆமா, எருசலேமே எருசலேமேன்னு அந்த சத்தத்தை நாம் கேட்கிற காலம், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த காலம் வரைக்கும் தான் நாம் அந்த சத்தத்தை கேட்போம். கேட்கிற காலத்தில் ஒருவர் மனம் திரும்பி அவர் பக்கமாக வர மனதை திருப்பினால் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை வரவைப்பேன்னு சொன்னவர், உங்களோட வாழ்க்கையிலே அவர் சேமத்தை கொடுக்க அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வேளையில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இந்த வேளையில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனோட சனமே, சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களில் உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நீங்கள் வேலையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், பிரயாணங்களில் இருந்தாலும், நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும், ஒரு சத்தம் உங்களுக்கு பின்னாக இரைச்சலை போல உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கு. அந்த சத்தம்தான் கர்த்தருடைய சத்தம், அந்த ஆழத்தின் சத்தம். அந்த ஆழத்தின் சத்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழத்தில் இருக்கிற உங்களை அது கூப்பிடுகிறது. விசுவாசிக்கிறவங்க இந்த சத்தியத்திற்குள்ளாக வர உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து, எல்லா தீமை நின்று கர்த்தர் உங்களை ரட்சித்து, அவர் தம்மோட வருகைக்கு உங்களை பரிசுத்தமாய் கொண்டு போய் சேர்க்க இந்த சத்தம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.